ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம போற இடம் பார்த்தீங்கன்னா, ஆவடியில இருக்கிற அந்தோனியார் சர்ச் தாங்க போறோம். ஏன்னா, இன்னைக்கு குட் ஃப்ரைடே அதுவுமா மார்னிங் நான் சர்ச்சுக்கு போகவே இல்ல. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஸோ, அதனால ஈவினிங் போயிட்டு நம்ம ஜீசஸ போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் நம்ப அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுங்க. ஸோ, நான் போன இடம் பார்த்தீங்கன்னா, ஆவடி அந்தோனியார் சர்ச்சு. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இம்மாக்குலேட் ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ, ரொம்ப ஒரு ஹேப்பியா இருந்தது இன்னைக்கு போன இடம். ரொம்ப இன்னைக்கு பிரம்மாண்டமா வந்து பார்த்தீங்கன்னா, டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க சர்ச்ச. ரொம்ப வந்து நிறைய இந்துஸ் வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய வாலிப பிள்ளைங்க வந்திருந்தாங்கங்க. நிறைய வயதானவங்கள விட நிறைய யூத் பாய்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க. நல்லா டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு உள்ளே போகும்போது டைம் வந்து நாங்கள் 9:40க்கு தான் உள்ளேயே போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஜீசஸ் வந்து ஏன் மார்னிங் வரலன்னு கேள்வி கேட்ட மாதிரி ஒன்று இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் போயிட்டு உள்ளே ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஜீசஸை வந்து படுக்க வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பாதத்தில் போயிட்டு அவரை போயிட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறமா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்தோங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. வெளியே வரும்போது ஜஸ்ட்டு மாதாம்மாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே நிறைய பேர் இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி இவ்வளோ ஜனம் இருக்குமா சர்ச்சில் அப்படின்னும் போது அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அன்னதானமும் கொடுத்துருந்தாங்க அங்கே. அது வந்து நிறைய பேர் வேண்டுதல் வச்சுருப்பாங்க இல்லையா, இன்றைக்கி நான் அதை செய்கிறேன் அன்றைக்கி நான் அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்கங்க. ஸோ நான் போயிட்டு எல்லா இடத்துலையும் போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு சிலுவைக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே ஹாப்பியாக நாங்கள் வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து அழகாக விளையாடிட்டு நிறைய ஐஸ்கிரீம்ஸு வெளியில் வந்து பால்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் விற்றுருந்தாங்க. பார்க்கிங் கிடையவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் நானும் ஜானட்டும் போயிட்டு அங்கங்கே நின்று ஒரு செல்ஃபி அண்ட் வீடியோலாம் எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி மனசு ரொம்ப நிறைவாக இருந்ததுங்க. எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு முக்கியமான நாளாக இருக்குங்க இந்த குட் ஃப்ரைடேன்றது. நமக்காக அப்பா அம்மா கூட உயிர் கொடுப்பாங்களா மாட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் கடவுள் வந்து எனக்காக உயிர் கொடுக்காரு அப்படின்னும் போது என் பாவங்கள் இன்னைக்கு வந்து மன்னிக்கப்பட்டது. ஸோ ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி. இன்றைக்கி முடியலனால ஈஸ்டருக்கு நம்பர் 1 நான் சர்ச்சில் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நியர்பையில் இருக்கிற ஆவடியில் யார் இருந்தாலும் சர்ச் போய் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.